எப்பவும் உங்க கடையில ஈ ஓட்டிட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன இவ்வளவு கூட்டம்? பிஸியா இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத, போட பாரு. என்னது 2 டீக்கு 1 டீ இலவசமா? நீ இந்த ஊருக்கு வாங்கிட்டீங்கண்ணா. காசிநாதா, இங்க யார்கிட்டயும் காசு வாங்காத, எல்லாத்துக்கும் நான் தரேன். ரைட்டு. ஏலே, டீ போடு. நாளைக்கு இதே நேரத்துக்கு நீங்க வந்துரு. இன்னும் ஒரு டீ குடிச்சிருப்பாங்கண்ணா. குடுங்க தம்பி. வெறும் வயித்துல நிறைய டீயை குடிச்சிட்டேன், வயித்த கலக்குது. குளத்துக்கரை வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுறேன். வாங்கண்ணா, ஒரு டீ தரேன். டீ குடிச்சிட்டு போனா கலகாலம் ரொம்ப ஃப்ரீயா போனா. உட்காருங்க. கேட்க மாட்டீங்க. தள்ளி தள்ளியா. தள்ளு. சரி, காசிநாதா, என்ன? எத்தனை டீ கொடுத்த? 8. 8 டீ தானே? ஆமா. 2 டீக்கு 1 டீ ஃப்ரீனா? 8 டீக்கு எத்தனை டீ ஃப்ரீ? நீ எல்லாம் 8ஆம் கிளாஸ் படிச்சு என்ன கிழிச்ச? 8 டீக்கு 4 டீ ஃப்ரீ. அப்பாடா, அப்ப நீங்க 4 பேர் போங்க. நீங்க உட்காருங்க, ஒரேடியா பாயாதீங்க. அண்ணன் தான் சொல்றாரு. என்னடா அண்ணன் சொல்ற ஆடு குடி சொல்லான்னு நிலைமை தெரியாம எல்லாம் கேட்கிற நேரமா இது? என்ன, நானும் வரேன், கணக்கு தீர்த்துட்டு சந்தோஷமா போகலாம். காசிநாதா, என்னடா 4 டீக்கு எத்தனை டீ ஃப்ரீ? தலை எழுத்துடா. 4 டீக்கு 2 டீ ஃப்ரீ. நீங்க 2 பேரும் போங்க. அண்ணன் நீங்க உட்காருங்க. நானும் போனமா குருவே. போடா, என்ன விட்டுட்டு போட வெளியில. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தம்பி. அவசரத்தை புரிஞ்சுக்கங்க. இருங்க அண்ணே. இங்க இருந்தா அசிங்கமாயிடுமே. ஐயோ, இப்ப 2 டீ இருக்கு. 2 டீக்கு 1 டீ ஃப்ரீன்னு நீயே போர்டு போட்டிருக்க. இந்த அப்படி 1 டீ காசு. அண்ணா இப்ப வந்துருக்கு, போயிடலாம். 8 டீ வாங்கினா 8க்கு 4 ஃப்ரீனா, 4க்கு 2 ஃப்ரீனா, 2க்கு நம்மளே ஏமாத்திட்டானே. எப்பவுமே இப்படித்தான். மாப்பிள, சேவ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? என்ன முடிக்கலன்னா நீங்க பண்ணி விடுவீங்களா? பன் ரொட்டியில வாங்கி போட்டு 4 நாள் ஆகுது, அதுக்குள்ள தீத்துட்டீங்களா? நான் பலாப்பழத்தை சொல்ல. வேற என்ன மாம்பழத்தை சொன்னீங்களா? ஊத்துக்குழி மாப்பிள, ஊத்துக்குழியில ஊத்துக்குழியில என்ன? ஊத்து ஊத்துக்குழியில என்ன? ஊத்துக்குழியில ஒண்ணும் இல்ல மாப்பிள. ஊத்துக்குழியில நான் ஒரு வெண்ணைய பார்த்தேன். நொன்னே பார்த்தேன், ஒன்ன பார்த்தேன்னு சொல்லேன்டா. ஒண்ணுமில்லப்பா, ஊத்துக்குழி ஜமீன்ல இருந்து ஒரு ஜாதகம் வந்திருக்கு. நீ சரின்னு சொன்னா பொண்ணை பாத்திரலாம். உங்ககிட்ட எத்தனை வாட்டி எனக்கு கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிருக்கேன், நீ கேட்கவே மாட்டியா? இந்த பாரு, இந்த வாட்டி நீ எதுவும் பேசாத. பேசுனதெல்லாம் போதும். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசே வேணாமா? வேணாம். அப்ப இங்க இருக்கிறவங்க யாரு? சும்மா வாரிசு கிரிசு பேசிக்கிட்டு. நான் ஒருத்தைய கட்டிக்கிட்டு மத்தவங்க மாதிரி ஏன் புள்ள, ஏன் பொண்டாட்டி, ஏன் குடும்பம்னு சராசரி மனுஷனா வாழ எனக்கு பிடிக்கல. ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பின்னு அவங்கள கோட்டை அனுப்பிட்டு அவங்க கிட்ட போய் நிக்காம நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்களே, ஏன்? அவங்க நம்மளை நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. எப்பா, உன்ன மாதிரி ஊர் உலகத்துல சனங்கன்னு கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்தவங்க யாரையும் நான் பார்த்தது இல்லப்பா. நீ பார்க்கல. வாழ்நாள் பூரா முத்துராமலிங்க தேவர் ஜனங்களுக்காக வாழல. காமராசர் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே ஜனங்களுக்காக வாழல. உங்களை கும்பிடுறேன், இனிமே இந்த பேச்ச எடுக்காதுங்க. மாப்பிள்ள கோவத்துல ஒருத்தர் பேரை மறந்து சொல்லாம போறாரு. விவேகானந்தர் கூட இப்படித்தான் வாழ்ந்தாரு. என்னங்க நீங்க, யாராவது வந்துட போறாங்க. ஐயோ, சொன்ன கேளுங்க. ரொம்ப மோசம். படையாச்சி ஐயா விட்டு பம்ப் செட்டு யாருக்கு வசதியா இருக்கோ இல்லையா, நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு. படையாச்சி ஐயா, நீங்க எங்கயா? இங்க யாரையும் சொல்லாத பிள்ளை, பேர சொல்லு. மாரியப்பல்ல இருக்காருங்க, இதோ கூப்பிடுறேன். ஐயா உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு. ஐயா, நீங்களா? எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்லிய. நீ ஒரு மண்ணு உட்கார்றதுக்கு ஏதோ எடுத்தா ஐயா நிக்கிறாங்கல்ல. இப்ப என்ன? நீ உள்ளவா. ஐயா, நீங்க தரையில உட்காரு. இருக்கட்டுங்க. அட உட்காருன. அது இருக்கட்டும். நீயும் பையனும் இதுக்குள்ளே தங்கி இருக்கீங்க? ஆமாங்க, நானும் என் வீட்டுக்காரையும் இந்த பக்கம் முடங்கிக்குவோம், மவனும் மருமவனும் அந்த பக்கம் பார்த்துக்குவாங்க. நீங்க தங்கிட்டு அவங்கள வெளியே தங்க வை. இல்ல அவங்கள எங்க தங்க வச்சுட்டு நீ வெளியே தங்கிக்க.
பையனுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணேன். அதுக்குள்ள பொட்டி படுக்கையை கையில கொடுத்து வெளியில தங்க வச்சா பாக்குற பயலுவோ பல்பட்டு பேசிட்டானுன்னா பத்த வைக்கிற அடுப்பு மட்டும்தான் ஒண்ணா இருக்கணும். அதுல தெரியும் குடும்பம் எப்படி இருக்குன்னு. சின்ன சிறுசுங்க கொஞ்சம் கூட எங்கீது இல்லாம. அதுக்குதான் ஐயா வர்ற குருவை அறுத்து கிடக்கிற இடத்துல கொட்டா போட்டு தரலாம்னு. இத வச்சு ஊட்ட கட்டிக்க. ஐயா வேணாங்க ஐயா, நீங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கீங்க. நம்ம புஞ்சவெளியில இருக்க மூங்கி தோப்புல வேணுங்கிற கழிய வெட்டிக்க. முதல்ல வீட்டை கட்டி ஒண்ணு நீ எங்க தங்கு, இல்ல பையன் தங்க வை. பத்தா நான் வந்து இவ்வளவு நாழி ஆகுது, தண்ணி குடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? நீயாச்சும் தண்ணி விடுமா? அப்பாவோட குணமடம் இருந்து முதல்ல ஊட்ட கட்ட வழியை பாரு. சரிங்கய்யா. இப்படி வந்து குடு. மோரா கையில நல்லா கழுவு. இந்த குழந்தைங்க மேல நீங்க வச்சிருக்க பாசத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். உங்களை மாதிரி நல்லவங்க இந்த அனாதை குழந்தைங்களை பாத்துக்கிறதுனால தான் கொஞ்சமாவது பாரம் குறையுது. நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? ஏன் நீங்களே இவங்கள அனாதைன்னு சொல்லலாமா? ஆண்டவன் படைப்புல எல்லாருமே ஒண்ணுதான், யாருமே அனாதை இல்லை.